ஓம் சாய்ராம். சாயின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை மூலிமா ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். 2 முதலாளிகள் சந்தித்து பேசி கொண்டிருந்தாங்க. ஒருத்தர், என் வேலைக்காரன் தான் இந்த உலகத்திலேயே படு முட்டாள்னு சொன்னார். சிரிச்சுக்கிட்டே அதை மறுத்த அடுத்தவர், வாய்ப்பே இல்லை, என் வேலைக்காரனை பற்றி தெரியாமல் சொல்கிறீங்க என்றார். சரி, சோதித்து பார்த்துடுவோம்னு முடிவெடுத்தாங்க. முதல் ஆள் தன்னோட வேலைக்காரனை கூப்பிட்டார். 10 பைசாவை அவன் கையில் கொடுத்து கடைக்கு போய் நல்லா பார்த்து ஒரு புது இனோவா கார் வாங்கிட்டு வான்னு சொன்னார். சரிங்க ஐயான்னு பணிவோடு அவன் காசை வாங்கிட்டு போயிட்டான். பார்த்தீங்களா என் ஆள் எப்படி? என்ன வாங்க சொன்னேன்னதும் தெரியாது, 10 பைசா இப்போது செல்லாதுன்னும் தெரியாது, ஒரு காரோட விலை பல லட்சம் இருக்கும்னும் தெரியாது. ஆனால் சொன்ன உடனே வாங்க கிளம்பிட்டான் பாருங்கன்னு சொல்லி சிரித்தார். இது என்ன பிரமாதம், கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி அடுத்தவர் அவரோட வேலைக்காரனை கூப்பிட்டார். முதல் வேலைக்காரனை விட அதிகமான பணிவோடு அவன் வந்தான். சொல்லுங்க ஐயா, என்ன செய்யணும்னு கேட்டான். அவசரமான விஷயம், உடனே என் வீட்டுக்கு போய் நான் அங்கே இருக்கிறேனான்னு பார்த்துட்டு வா அன்னார். உடனே பார்த்துட்டு வரேன்னு அவனும் கிளம்பிட்டான். முதலாளி சிரிச்சுக்கிட்டே, பார்த்தீங்களா என் ஆளைன்னு கேட்டார். முதல் ஆள், ஐயோ உன் ஆளுதான் படுமுட்டாள்னு தோல்வியை ஒப்புக்கொண்டார். அதே நேரம் வெளியில் கிளம்பி போன வேலைக்காரங்க 2 பேரும் வழியில் சந்திச்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே 2 பேருக்கும் நல்ல அறிமுகம். முதல் ஆள் சிரிச்சுக்கிட்டே இன்னொருத்தன்கிட்ட, என் முதலாளியை மாதிரி முட்டாள் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொன்னான். எப்படி சொல்கிறேன்னு கேட்டான் அடுத்தவன். 10 பைசாவை கொடுத்து என்னமோ வாங்கிட்டு வர சொல்கிறாரே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை இருக்குமா, இது கூட தெரியலையே அவனுக்குன்னு சொன்னான். அட, அதாவது பரவாயில்லை, மறந்து போய் சொல்லியிருக்கலாம். ஆனால் எங்கள் முதலாளி இருக்கானே, அவர் இருக்கிறாருன்னு அவர் வீட்டில் போய் பார்த்துட்டு வரணுமாம். அவர்கிட்ட தான் செல்ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னு சொன்னான். இப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்குது. எனக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, ஏன் நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்று உணராமலே மற்றவர்களை பற்றி தப்பாக பேசுவது, அடுத்தவர்களை பற்றியும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றியும் நீயே வெளியில் தப்பாக பேசினால் உன் குடும்பத்தாரை பற்றி உன்னிடமே பொய்யாக ஜோடித்து சொல்கின்றார்கள். ஏன் உன்னை பற்றியும் வெளியில் தப்பாக சொல்கின்றார்கள்? என்றாவது ஒரு நாள் யோசித்திருப்பாயா? தேவையானதை விட்டு தேவையில்லாததை தேடி போகும்போது உன் வாழ்க்கையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை நீ இழந்து இருப்பாய். என் குழந்தையே, நான் சொல்வதை நன்றாக கவனி. உன்னை மற்றவர்கள் பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை தப்பாக பேசாதே. அதனால் உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆரம்பத்தில் வேண்டுமென்றால் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை போலத்தான் இருக்கும். ஆனால் இதே தவறை நீ திரும்ப திரும்ப செய்யும் பொழுது உன் வாழ்நாளில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை பெறுவாய் என்பதை மறவாதே. இன்று முதல் நீ மற்றவர்களிடத்தில் அன்பு காட்டி நீயும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் குழந்தையே. ஓம் சாய்ராம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.